இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்ட சிரியாவின் கோலன் ஹைட்ஸ் பகுதியின் மஜ்தல் சம்ஸ் கிராமம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 12 இளைஞர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்ட சிரியாவின் கோலன் ஹைட்ஸ் பகுதியின் மஜ்தல் சம்ஸ் கிராமம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 12 இளைஞர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. குறித்த பகுதியின் காற்பந்து மைதானம் ஒன்றின் மீது வான்வழியாக தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் கூறியுள்ளன. கடந்த வருடம் ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலின் பின்னர் நடத்தப்பட்ட ஒரு ஆபத்தான தாக்குதலாக இது கருதப்படுகின்றது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் இந்த தாக்குதலுக்கு ஹிஸ்புல்லா அமைப்பினரே காரணம் என கூறினாலும் ஹிஸ்புல்லாவின் பேச்சாளர் முகமது அபீப் இதனை மறுத்துள்ளார். இந்த தாக்குதலின் பாதிப்புகள் வெளிவருவதற்கு முன்னரே ஹிஸ்புல்லா அமைப்பு 4 வெவ்வேறு தாக்குதல்களுக்கு பொறுப்பெடுத்துக் கொண்டது. அதில் ஒன்று ஹெர்மன் படையின் இராணுவ தலைமையகம் மீதான தாக்குதலாகும். இந்த தாக்குதல்கள் லெபனான் மீது இஸ்ரேல் நடாத்திய தாக்குதலின் பின்னர் மேற்கொள்ளப்பட்டவையாகும். இந்த தாக்குதலில் லெபனானில் 4 படை வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். அதேவேளை அமெரிக்க பயணத்தை நிறைவு செய்துவிட்டு இஸ்ரேலுக்கு திரும்பிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூக்கு இந்த தாக்குதல் தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட உள்ளது. இது தொடர்பில் இஸ்ரேலில் உள்ள ட்ரூஸ் சமூகத்தின் தலைவரிடம் நெத்தன்யாஹூ தொலைபேசியில் கலந்துரையாடியுள்ளார். ஹிஸ்புல்லா அமைப்பு இதற்கு தகுந்த விலை கொடுக்கும் என அவர் கூறியுள்ளார். கோலன் ஹைட்ஸில் உள்ள 4 கிராமங்களில் மஜ்தல் சம்ஸ் கிராமமும் ஒன்று என்பதோடு இதில் சுமார் 25,000 ட்ரூஸ் மக்கள் வசிக்கின்றனர். 1981ஆம் ஆண்டு சிரியாவில் இருந்த கோலன் ஹைட்ஸ் பிரதேசம் இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது.